சிவாலய ஓட்டம் மகா சிவராத்திரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்காக போய் சிவனை தரிசிப்பாங்க குடும்பத்தோடு. அப்படி தான் நாங்களும் போனோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சைடு போவோம். இந்த வருஷம் இந்த சைடு போயிருக்கோம். அப்படி நாங்கள் ஒரு 7 கோயில் போயிருக்கோம். அந்த 7 கோயிலில் சில கோயிலில் வீடியோ எடுக்க முடிஞ்சு, சில கோயிலில் வீடியோ எடுக்க முடியல. அப்படி நாங்கள் எடுத்த சாமி, பார்த்த சாமி எல்லாத்தையும் உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் வந்து புத்தேரி, எங்கள் சொந்த ஊரான கைலாசநாதர் திருக்கோயில். அழகாக இருந்துச்சு. சாமி அலங்காரம். சாயங்காலம் 6:30 தீபாதாரன்னு அங்கே தான் நாங்கள் கும்பிட்டோம். அங்கேருந்து தான் சிவாலய ஓட்டத்தையே ஆரம்பித்தோம். இல்லை, சிவாலய ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியம், யாருக்காவது வண்டி இருந்தால் எல்லோரும் சேர்ந்து அதில் போகலாம், இல்லாட்டிக்கு பைக் வேணும். பஸ்லலாம் ஒவ்வொரு கோயிலை இறங்கி ஏற முடியாது பார்த்தீங்களா. எல்லா கோயிலுக்கும் போகணுன்னா ஆட்டோ, வண்டி இதாக போகணும். 2வது நாங்கள் போன கோயில் வந்து திருப்பதி சாரம், ஜடாயுபுரீஸ்வரர் திருக்கோயில். அங்கே அமைப்பே அழகாக இருந்து, ஆத்தங்கரையோரம், அதுக்கு பின்னாடி பிள்ளையார், பாட்டு கச்சேரி, லைட்டிங், மக்கள் கூட்டம் இங்கே தான் அதிகம். சூப்பராக இருந்துச்சு. சாமிக்கு அலங்காரமும். இங்கே வந்து ஜடாயுபுரீஸ்வரரும் நம்ம அம்பாலும் இருக்காங்க. பக்தர்களுக்கு பழம், பால்லாம் கொடுத்தாங்க. அங்கேருந்து அடுத்து நாங்கள் போன கோயில் வந்து கோச்சப்பலாரம், காசி விஸ்வநாதர். அங்கே சப்பரம் அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்து, அதேமாரி சிவன் செட்டிங் ஒவ்வொரு இடத்துலையா மக்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே செட்டிங் போட்டிருப்பாங்க போல். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சிவாலய ஓட்டம் ஓடுறவங்க இங்கே தான் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஒரே நேரத்தில் 2000 பேர் சாப்பிட்ற மாதிரி செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. கேசரி, வடை, பொங்கல், சாம்பார், குருமா, சப்பாத்தி, சுக்கு காப்பி எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு உள்ள நிறைய கோயிலில் இங்கே தான் வந்து சிவாலய ஓட்டம் உள்ளவங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சுது. நாங்களும் அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போன கோயில் வந்து சோழராஜா கோயிலில் பரதநாட்டியம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாமியை பக்கத்தில் போய் பார்க்கவே முடியல, தூரத்தில் வந்து கும்பிட்டுட்டு சிவாலயத்தை சுற்றி வந்து சாமியோட தீர்த்தம் அந்த சாமி கும்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சுசீந்திரம் தானுமாலையர் அங்கே போய் பயங்கர கூட்டம், கேட்கவா வேணும். அப்புறம் அனுமன்ஜியும் பார்த்துட்டு அங்கேருந்து வடசேரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே அதுக்கு மிச்ச கூட்டம், கும்பிடவே முடியல. சும்மா வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக போன அந்த கோயில் வந்து எசமாரி பின்னாடி இருக்க தழுவிய மகாதேவர், அங்கேயும் கும்பிட்டுட்டு சிவாலய ஓட்டத்தை நிறைவுபட்டுட்டோம். எல்லா ஆசையும் தந்து சிவன் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், எங்களையும் காப்பாற்றுவாருன்னு நம்பிட்டு வீட்டில் வந்து முடிச்சிட்டோம். சிவாலய ஓட்டம் முடிஞ்சு.